தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 4 அதிகாரம் 5 முதல் 8 வரை. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமுனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இதைதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை, தேவனுக்கான நாள். நாம் தேவனுடைய சந்ததியில் சேருவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறோமா? அல்லது பற்பல காரியங்களுக்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோமா? வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு அன்று தேவனுடைய சந்ததியில் இருப்பதே நமக்கு நலம். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்று நாம் சிந்தித்து செயல்படுவோமாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.